3 பேருமே சிஏ ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக வர்றவங்ககிட்ட மணி ரிலேட்டடாக எப்படி பேசுவீங்க, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எப்படி பேசுவீங்க, அதை ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். என் மணி என்கிட்ட இருக்கணும். பிரைட் அண்ட் க்ரூம் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாண பார்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும் அப்படின்னா எந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும்? ஒரு பொண்ணு 50,000 ஏர்ன் பண்ணுறா, ஒரு பையன் 50,000 ஏர்ன் பண்ணுறான், 1 lakh ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த 1 lakhல நம்ம எவ்வளோ வரலும் இஎம்ஐ போகலாம். நீங்கள் கரெக்டாக தான் மேனேஜ் பண்ணுறீங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? சான்ஸே இல்லை, நம்மளால் ஹெல்த்தை பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம டேக்லைன் கொடுத்துடக்கூடாது. திடீர்னு ஒரு விஷயம் வரும், அந்த விஷயத்துக்கு எல்லா பணமும் அங்கே போயிடும். ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி கொண்டு வரது? அதுக்கு தான் ஆக்சுவல் சேவிங்ஸ். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது. இன்னைக்கு பாட்காஸ்ட் என்னன்னா, நீங்கள் 3 பேருமே சிஏ ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. ஓகேவா? பிரைட் அண்ட் க்ரூம்க்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இல்லை கல்யாணம் பண்ண புதுசில் அவங்களோட மணியை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகேவா? நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக வர்றவங்ககிட்ட மணி ரிலேட்டடாக எப்படி பேசுவீங்க, ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி எப்படி பேசுவீங்க, அதை ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னா, என் மணி என்கிட்ட இருக்கணும், அவன் மணி அவன் கிட்ட இருக்கணும். எங்க 2 பேர்த்தோட மணி சேர்ந்து ஒரு பேங்க்ல இருக்கணும். இந்த சென்ஸ் என்னோட பாதி ஷேர் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கும், அவங்களோட பாதி ஷேர் இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா ஸ்பிளிட்டிங் த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த சேவிங்ஸ்ல இருக்கிறது 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி அது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வந்து அது வந்து நான் ஸ்ட்ராங்கா அது வர்றவங்க கிட்ட வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு நீங்க ஆல்ரெடி ஏன் பண்ணி நான் எனக்கு இஷ்டப்படி நான் செலவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன். என் விஷ் லிஸ்ட்லாம் எனக்கு இருக்கும், அவங்களுக்கு ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும். அதுல நானும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ணிக்கோ வித்தின் லிமிட். அந்த லிமிட் இப்போ அந்த அந்த சொல்றது ட்ரிங்கிங் அதெல்லாம் கண்டிப்பா மத் அதப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் இல்ல ட்ரிப்புக்கு பாய்ஸ் ட்ரிப் அந்த மாதிரி எதுனாலும் ஓகே. அப்ப அந்த மாதிரி அவங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு அவங்க மணி எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நானும் என்னோட பவுண்டரிஸ்குள்ள அவங்களும் வரக்கூடாது. ஆனா 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒரு லிமிட் இருக்கு. சேவ் பண்ணி அது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அதை நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி இருக்கணும்னு பிரேக்கப் கொடுத்துருவாங்க போல. ஆடிட்டர் பிஎன்எல் ரிப்போர்ட் மாதிரி பிரேக்கப். இது வந்து இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணும், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணும், இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணும். நீ இந்த இடத்துல போன மாதம் லிமிட் கிராஸ் பண்ணிட்ட, இந்த இடத்துல நீ லிமிட் கிராஸ் பண்ணக்கூடாது இந்த மாதம். இல்லை பரவாயில்ல, அந்த கிளாரிட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கிளாரிட்டி இல்லாததான் பிரச்சனை. கிளாரிட்டியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்யூச்சர் இதுதான், நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், இவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய கோல் இருக்கோ அவ்வளோ பெரிய எஃபர்ட்டும் இருக்குல்ல. கோல் பெருசாக இருந்துட்டு எஃபர்ட் பெருசாக இருந்தால் செட் ஆகாது, வைஸ் வெர்சா இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை முன்னாடியே தெளிவாக சொல்கிறது தான் முக்கியம். கிளாரிட்டி இல்லைன்னா தான் பிரச்சனை. கிளாரிட்டி இல்லாமல் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கிளாரிட்டி வந்துச்சுன்னா அது பிரச்சனை இன்னும் அதிகம் தான் பண்ணும். பிரச்சனைக்கு முன்னாடியே கிளாரிட்டி இருந்துச்சுன்னா 2 பேருமே கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இவங்க இப்படி தான் டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த சைடு இருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. முன்னாடியே சொல்லிடுவோம்ல, சோ இது என்னோட இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டா திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஓகே இல்லைன்னா நம்ம அவங்களை ஒத்துக்க போறது கிடையாதுல்ல. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாதுல்ல. இல்லை எல்லாமே ஒத்து போகும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போ சப்போஸ் அவன் இது வந்து அவனோட அட்ஜஸ்டிங் சைடா இல்லைன்னா, சப்போஸ் அவனோட கப் ஆஃப் காஃபி இது இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவாங்க? கஷ்டம். இப்போ அதை அவன் மற்ற விஷயம் அவங்க வந்து மேபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கலாம். இது வந்து அவங்களுக்கு நான் நெகோஷியபிளா இருக்கலாம். கண்டிப்பா. அதனால அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்போ நம்ம சிங்கிள் சைடாக இருக்கோம். இதுவரைக்கும் டிபெண்ட் ஆகிட்டே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் பார்ட்னர் டிபெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பேரண்ட்ஸை நாளைக்கு வந்து அவங்க கெட்டிங் ஓல்டர் மீன்ஸ் அவங்க நம்ம டேக் கேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம வந்து மேரேஜுக்கு முன்னாடியே நமக்கான சேவிங்ஸை தாண்டி நம்ம பேரண்ட்ஸ்க்கான சேவிங்ஸ் அப்படிங்கிறத 2 இதை அலாகேட் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதான். நீங்கள் சிங்கிள் சைடில் அப்போது நீங்கள் உங்கள் சைடில் கண்டிப்பாக அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும்ல. பேரண்ட்ஸையும் டேக் கேர் பண்ணணும். ஏன்னா சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ பசங்க எப்படி ஒத்துக்கிறாங்களா? அதெல்லாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்களா? எப்படி? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஃபியூச்சர் பார்ட்னருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஓகே ஜென்ரிக்காக இல்லாமல் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். இப்போ பசங்கிட்ட பேசியிருப்பீங்கல்ல, ஈஸியாக எடுத்துக்கிறாங்களா இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா? என் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறத அப்படி அது ஒரு பர்சனை டிபெண்ட் ஆகி பொறுத்து மாறும்ல. அவங்களோட கேரக்டர்
கேரக்டர் பேஸ் ஒவ்வொரு பண்ணி பையனை பொறுத்து அவங்க என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஓகே நம்ம ஃபியூச்சர் பார்ட்னரோட பேரண்ட்ஸும் வந்து நமக்கு ஏன்னா இம்பார்ட்டன்ட். முன்னாடி அந்த சினாரியோ கம்மி. என்ன ரீசன்னா எல்லாத்துக்குமே மினிமம் 2 சைல்டு 3 சைல்டுலாம் நார்மலாகவே இருந்துச்சு. இப்போ வந்து சிங்கிள் சைல்டு நிறைய இருக்காங்க. அப்போது 2 சைடு பேரண்ட்ஸையும் ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் தான் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கு. அப்போது அந்த ஸோ அவங்க இனி அதுக்கு ஃப்யூச்சர் அதுதான் ஃப்யூச்சர் வந்து அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகணும்ல. அது எப்படி இருந்தா இல்லை அவங்க அட்ஜஸ்ட் ஆகி தான் போகணும். அதை தாண்டி ஸோ அது ஒரு லவ் அண்ட் கேரில் தான் வருமே தவிர்த்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஒரு டாட்டராக நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கிறத தாண்டி ஸோ அவங்க வந்து ஒரு மதர் இன் லாவாக வந்து டேக் கேர் பண்ணணும். இப்போ அது ஈஸி இல்லை. பாட்டா அவங்க எடுத்துக்கணும். எடுத்து அதுக்கான எஃபர்ட்ஸ் அவங்க ஆனா ஃபர்ஸ்ட் போடணும். மாதிரிலாம் இல்ல. லைக் இப்போலாம் நிறைய சேஞ்சிங் இல்ல. மாறிட்டாங்க. அந்த அட்ஜஸ்டிங் லெவல் கொண்டாங்க. நான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற லெவல்ல இருந்து அவங்களும் கம்மி கரெக்ட் ஆயிட்டாங்க. கரெக்ட் நிறைய பேர் சேஞ்ச் ஆயிட்டாங்க. நிறைய பெரிய சேஞ்சஸ் உங்கள் ஜென்ரேஷன். சைடுல கூட லைக் ஒரு சைடுல மட்டுமே எஃபோர்ட் போடணும்னு நினைக்க மாட்டாங்க. போத் சைட்ஸ்லயும் போடணும் அப்படின்னு பசங்கன்னா சமைக்க மாட்டாங்க. பசங்கன்னா வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி பசங்கன்னா இல்லவே இந்த இல்ல. மாதிரி எந்த கோர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாமே மாறிடுச்சு. இப்போ பசங்க ஒரு பையன் இருக்கான்னா அவங்க வீட்ல அந்த பையன் எல்லா வேலையும் பாக்குறான். சமைக்கிறான், கூட்டுறான், துடைக்கிறான், எல்லாமே பண்றான். அது கேக்குறது சொல்லு நல்ல பாயிண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குல்ல ஜனு. உங்களுக்கு சொல்லல. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து அவங்க பிரதரை பேஸ் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என் பிரதர் பார்த்தது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்ல நான் நிறைய பண்ணி ஆக்சுவலா அவங்களும் பாக்குறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம பரவாயில்ல. சமைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த லெவல்ல இருந்தால் கூட ஓகே பழைக்கலாம் பொறுமையா அப்படின்னு அவங்க ஆனா அது பண்ணுவாங்க. So, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். லைக் என்னோட சைடு வீடு சைடு ஜென்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க எல்லாம் சமைக்கிறாங்க, ச்சே, எல்லா வேலையும் செய்யறாங்க, பரவாயில்லையே. அப்ப எந்த அளவுக்கு ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. சூப்பரான ஜெனரேஷன்லாம் பாக்குறப்போ வந்து பிளேட் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க இருக்கும். ஆனா இப்போ ஜெனரேஷன்ஸ் பார்த்தப்போ அது வந்து ஒரு மாதிரி வார்மா இருக்காங்க. நல்ல விஷயம் தான். நான் உண்மையிலேயே இது நல்ல ஆரோக்கியமான சேஞ்சாக தான் பார்க்குறேன். நல்லா இப்போ சேஞ்ச் ஆகிட்டு வர்றது நல்ல விஷயம்தான். இந்த சேஞ்சஸ்க்கெலாம் இன்னும் சிலர் அடாப்ட் ஆகாமல் இருக்காங்க. அவங்க ஒரு 10 to 15% 20% இருக்காங்க. அவங்களும் மாறிடுவாங்க. இன்னொரு 5 to 10 இயர்ல மாறிடுவாங்க. அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சாதான் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பா இல்லை இல்லை. நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், இன்சிஸ்ட் பண்ணுறேன். அவங்க வந்து அந்த இதுல இருந்து அந்த கல்ச்சர்ல இருந்தே வரனால அவங்க இன்னுமே மாற மாட்டேங்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து மோஸ்டா வந்து எல்லாம் அடாப்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு பேஸ். ஒரு சைடு இன்னும் கொஞ்சம் இப்போ டைம் ஆகும் அடாப்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது இருப்பாங்களா சிட்டிஸ் அவங்களாம் லைக் சேஞ்ச் இருப்பாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா சரியாயிடும். சரௌண்டிங்ஸ் பேஸ் பண்ணி ஆமாம். நடக்குது. 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க சரிங்களா. அதில் உங்களோடது ஒரு ஏரியா, உங்களோட ப்ரொஃபஷன் ஒரு ஏரியா. ஓகேவா. 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப் என்னென்னா ரிலேஷன்ஷிப், ஹெல்த், வெல்த், கெரியர் ஆர் பிஸ்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கான்ட்ரிபியூஷன், ரிக்ரியேஷன். இதுதான் 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப். இந்த 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப்ல அந்த முக்கியமான பார்ட் வந்து வெல்த். ஓகேவா. ஹெல்த்து, வெல்த், 3வது இடமே வந்து வெல்த்துக்கு சொல்லியிருக்காங்க. வெல்த் உங்களோட பார்ட். 3 பேரும் பேசுனதுல நான் கவனிச்ச விஷயம், சேவிங்ஸ் நல்ல மைண்ட் இருக்கு. ஆனால் வெளியே வேர்ல்டு எங்களுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. தே ஆர் ரெடி டு எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும், எவ்வளோ வெட்டிங்கை சூப்பராக பண்ணணும், உங்களால் முடியுமாங்கிறது அவங்களோட கேள்வி. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சூப்பராக பண்ணி தர முடியும் தான் எங்ககிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பேருக்கு அது ஒரு லைஃப் டைம் விஷ். லைஃப்ல ஒரு டைம் நடக்குது. எனக்கு நான் கேட்குறது அது இல்லை. அந்த ஜென்ரேஷன் மணியை மேனேஜ் கரெக்டாக பண்ணாங்க. முன்னாடி எல்லா ஜென்ரேஷனுமே மணி மேனேஜ்மெண்ட்டில் சூப்பராக இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பழைய ஃபார்முலாலாம் இன்றைக்கி செட் ஆகாது. பழைய ஃபார்முலா சேவிங்ஸ் ஜாஸ்தி, ஸ்பெண்டிங் கம்மி. இப்போ சேவிங்ஸ் போதும் எனக்கு, நான் என் பையனுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவன் வேணும் அவன் சம்பாரிச்சிட்டுங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் என் லைஃப் டைமுக்கு எனக்கு சேவிங்ஸ் வேணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதை நான் கேட்குறேன். ஜென்ரலா நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சேவ் பண்றீங்க. சேவ் பண்ண அமௌண்ட் நான் ஜென்ரலா பார்த்த வரைக்கும் தப்பு பண்ணவங்க ஒட்டு மொத்தமா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது நான் தப்புன்னு யோசிப்பேன். நீங்க இப்ப அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் நாட் கேர் அபவுட் தட் மணி. எல்லா எக்கையும் ஒரே பாஸ்கெட்ல போடுறது இல்லையா. என்னன்னா நீங்க வந்து அதை வந்து உங்களுக்கு அந்த மணி வேண்டாம், இது எனக்கு அபண்டன்டா என்கிட்ட மணி வந்து நிறைய என்கிட்ட மணி இருக்கு, எனக்கு பார்ட் ஆஃப் மணி வந்து எனக்கு அந்த மணி இல்லைனாலும் என்னால சஸ்டெயின் பண்ண முடியும், அந்த அமௌண்ட்டை தான் நீங்க கொண்டு போய் வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்க உங்க லைஃப் வந்து நீங்க ரிஸ்க் பண்றீங்க. இது சூப்பரான பாயிண்ட் வந்துட்டு சுபாஷினி. எனக்கு இந்த இடத்துல தான் வேணும். சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இந்த டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர். எங்களுக்குலாம் வந்து காமன் பீப்புளுக்கு சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன்னாவே நினைச்சிட்டு இருக்கோம். சேவிங்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? இது இன்வெஸ்ட்மெண்ட்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் இருக்கு ஃபியூச்சர்ல. ஓகே. சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ட் ஆஃப் மணி வச்சிருக்கோம், அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க. சேவிங்ஸு ஒரு இடத்துல போடுறோம், பெரிய ரிட்டர்ன்ஸ் வராது, ஆனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அது சேவிங்ஸ். ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட்டில்
ரிஸ்க் இருக்கும், ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன், நல்ல ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன். இன்ஃப்ளேஷனை விட தாண்டி இப்போ அதில் ஒரு பர்சன்டேஜ் சொல்லுங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும்? நான் எப்படி சொல்கிறேன்னா, எஸ்ஐபி எதுக்கு கீழே வரும்? எஸ்ஐபி வந்து சேவிங்ஸ்க்குள்ள தான் போயிடும். சேவிங்ஸ்குள்ளே தான் வரும். எவ்வளோ பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும்? மினிமலா தான் வரும் எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐபில. பெர்சன்டேஜ் பேசிஸ்ல எனக்கு தெரியல. ஆனா ஓகே, நான் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஈஸியான ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்டா சேவிங்ஸா? சேவிங்ஸ். சேவிங்ஸ். சூப்பர். ரியல் எஸ்டேட், அதாவது ஒரு லேண்டு வாங்குறோம், இல்லை ஒரு பில்டிங் வாங்குறோம். பில்டிங் டிப்ரிசியேட்டிங் அசெட், அதை விட்டுருங்க. லேண்டு வாங்குறோம். இன்னைக்கு ஒரு லேண்டு பில்டிங்கோட வாங்கினாலும் லேண்டு மட்டும் வாங்கினதா தான் கணக்கு. அந்த பில்டிங்கான வேல்யூ வந்து டிப்ரிசியேட்டிங் அசெட், அதை கணக்கு பண்ணலாம். அந்த லேண்டு வாங்குறோம்ல, அது இன்வெஸ்ட்மெண்ட்டா சேவிங்ஸ்? இன்வெஸ்ட்மெண்ட். பட் பார்ட் இன் அது வந்து ஒரு லைட்டா ஒரு மோட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சேவிங்ஸாவா எடுத்துக்கலாம். which maybe we can sell it. உங்களால இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு அமௌண்ட் போடுறீங்க, யூ கான்ட் டேக் இட் பேக். இல்ல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே பார்ட் ஆஃப் சேவிங்ஸ் இருக்கும் தான். அத மணியை சேவ் பண்றது எல்லாமே சேவிங்ஸ் தான். லேண்ட் இஸ் அப்ரிஷியேட்டிங். ஏன்னா ரிஸ்க் அதிகமா இருந்தா அது சேவிங்ஸ் கிடையாது. ரிஸ்க் கம்மியா இருந்தா தான் அது சேவிங்ஸ். ரிஸ்க் ஹையா இருந்தா தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எல்லாத்துக்குமே வந்து சேவிங்ஸும் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வேணும் இல்லையா? சேவிங்ஸ் ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நம்ம லைஃப்பை, அந்த எமர்ஜென்சியை காப்பாற்றுறதுக்கு சேவிங்ஸ். லைக் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை பேக்கப் எடுத்து வைக்கிறதா சேவிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் வந்து பேசிவ் இன்கம் இல்லையா? சேவிங்ஸ்லேயே பேசிவ் இன்கம் நினச்சிக்கிறோம் நம்ம. அது அங்கே தான் பிரச்சனை. ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதே கஷ்டம். அந்த இடத்துல கிளாரிட்டி சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும். எனக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆர் ஓகே. எங்களுக்கு வந்து பட்ஜெட் பத்தி தெரியும், ஆனா வந்து we are not into the investment. அந்த ஓகே, இன்னும் ஃபியூச்சர்ல தான் நீங்க ஒவ்வொன்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா? பேங்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த் நாலேஜ் கிடைக்கும். அதுல அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஓகே, சரி. இந்த மாதிரி கேட்குறேன், கார் இன்வெஸ்ட்மெண்ட்டா சேவிங்ஸா? சேவிங்ஸ் தான் ஆக்சுவலா. அது வந்து ஒரு டிப்ரிஷியபிள். அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, சேவிங்ஸும் அது எப்படி சொல்றது, நாங்கெல்லாம் அசட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அது சேவிங்ஸே கிடையாது. நாம இன்னைக்கு வாங்கிட்டோம்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி, லைபிலிட்டி இல்லையா? காமிச்சிக்கலாம், அவ்வளோதான். அடுத்த வருஷம் அதுக்கு செலவு தான் வருமோ வழியா அதுல இருந்து நமக்கு எதுவும் வராது. ஏன்னா நம்ம அதை இப்போ ஒரு ரெண்டல் கார் ஓட்டுறோம் அப்படின்னா அது வேற, அது வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஆனால் வீட்டு யூஸ்க்கு ஓன் யூஸுக்கு ஒரு கார் வாங்கணும்னா அது அதே மாதிரி வீடு கட்டுறோம்னாலும் அப்படிதான். அது வந்து அதுல இருந்து எந்த ரிட்டர்ன்ஸும் வரப்போறதில்ல, லைபிலிட்டி. ஆனால் இந்த கார் லைபிலிட்டி, இதுக்காக நான் அதை வாங்கக்கூடாதுங்கிறதுல நான் இங்கே பேச வரல. அது எல்லாமே அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஒரு கார் வாங்குறது, ஆமாம், அது எமோஷன். அந்த இடத்துல வந்து நம்ம இது தப்பு சரி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம இதை பேசல. நான் இது இந்த கிளாரிட்டி இல்லாமல் எல்லாரும் தூக்கிட்டு போய் கார் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது என் பணம் பத்திரமா இருக்குல்ல, பத்திரமா இல்ல, பத்திரமா இருக்கு, நீ காரா கரிச்சிட்ட, அது வித்தனா அதுல பாதி கூட உனக்கு வராது. கரெக்ட். பாதி கட்டிட்டு இஎம்ஐல போடுவாங்களா? சோ இஎம்ஐ கட்டுற இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அது வந்து அதுல இருந்து ரிட்டர்ன் வரப்போறது இல்லை, என்னோட திருப்திக்காக என்னோட சந்தோஷத்துக்காக அந்த காரை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுல தெளிவா போயிட்டு அதை வந்து அசட்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்க கூடாது. ஓகே, பிரைட் அண்ட் க்ரூம் கல்யாணம் பண்றாங்க. கல்யாண பார்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும் அப்படின்னா எந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும்? அவங்களோட இன்கம்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். 2 பேரும் சேர்ந்து, கண்டிப்பாக 2 பேரும் மேக்ஸிமம் இந்த இதுலலாம் வந்து 2 பேருமே ஏர்னிங்காக தான் இருக்காங்க. அப்படி சப்போஸ் சிங்கிள் ஏர்னிங்காக இருந்தாலுமே அவங்களோட இன்கம்மை வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு இவ்வளோ, நம்ம சேவிங்ஸ்க்கு இவ்வளோ, நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட செப்பரேட் டைமிங் இருக்குல்ல, அதுக்கான ஸ்பெண்டிங் இவ்வளோ, அந்த மாதிரி அவங்க பட்ஜெட் பண்ணிக்கணும். இல்லைன்னா கஷ்டம் தான். ஏன்னா நம்ம கையிலிருந்து எவ்வளோ போகுதுன்னு தெரியுது. கேஷ் இருந்தால் கூட நம்ம என்றப்போ தெரியுது இவ்வளோ, நம்ம வெளியில் அக்கௌண்ட்ல தெரியாது, தெரியவே மாட்டுது. நம்ம நேற்று பேலன்ஸ் பார்த்துருப்போம், திரும்ப நான் 2 நாள் கழிச்சு பேலன்ஸ் பார்க்குறப்போ எங்கடா போச்சு, என்ன செலவு பண்ணணும்னே நம்ம பேமெண்ட் ஹிஸ்டரி பார்த்தா மட்டும்தான் அதோட நாலேஜ் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம கையில் இவ்வளோ பணம் வச்சுருக்கோம், எடுத்து செலவு பண்ணும்போது பாதி எடுக்கிறோமா கால்வாசி எடுக்கிறோமாங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஆமா, அந்த பிசிக்கலா அந்த ஃபீல் இருக்கும். இதுல பிசிக்கல் ஃபீல் இல்லைங்கிறப்போ நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளோ லாவிஷா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். இனி திரும்ப கேஷுக்கு மாற முடியாது. ஆனா இதை கான்சியஸா இங்க ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நம்ம டெய்லியும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு வந்து நம்மளே பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி வைக்கணும். இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அஸ் கப்பலாக போகிறப்போ அவங்க எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு ரெஸ்பான்சிபிளாக இன்னொருத்தவங்க இருந்திருப்பாங்க, நம்ம அம்மா அப்பா நம்மளை ரெஸ்பான்சிபிளாக பார்த்துருப்பாங்க.
யாராவது பார்த்துருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம்னா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். நீங்கள் தான் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். ஸோ ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ்க்குமே நீங்கள் சேவ் பண்ணதுலேருந்து தான் நீங்கள் செலவு பண்ணியாங்க. இல்லைன்னா நீங்கள் போய் வந்து கண்டிப்பாக கடன் வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ மேக்ஸிமம் அந்த கடன் வாங்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் பிரித்து வச்சாதான் அது முடியுமே. ஸோ அதனால ரொம்ப எடுத்ததுலாம் இதுக்கு யாருக்குமே வராது. ஏன்னா எல்லாருமே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணி பழகிட்டோம். அது கண்டிப்பாக ஒரு அவுட் ஆஃப் 10 8 பீப்புள்ஸ் வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்க்காம செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு மேரேஜ் லைஃப்பில் போய் அவங்கள வாழுங்க அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது நான் கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இப்போலாம் ரொம்ப செல்லம் வீட்டில் அது எப்படி வந்து அவளை செல்ல கொடுத்து வளர்த்துறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பசங்களை இப்போ ஸ்ட்ரிக்டாக வளர்த்திட்டு பொண்ணுங்களை ரொம்ப எவ்வளோ மணி கொடுத்தாலும் கேட்டு. ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் எவ்வளோ மணி கொடுத்து பழகிடுச்சு. ஆனால் பசங்கள்ட்ட கேட்டால் இல்லை தரது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கேர்ள்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு இந்த இதுக்குள்ளே தான் வாழணும்னா ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ்க்கு அந்த மைண்ட் தான் வந்து அக்செப்ட் ஆகிக்க மாட்டேங்குது. என்ன இவன் நம்மளை இப்படி சொல்கிறான், நம்ம அம்மா அப்பா கூட இப்படி சொன்னதில்லை நம்மளை, இவன் எப்படி சொல்கிறான். ஆப்போசிட் ஜெண்டர் பர்சனுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா. அதனால வந்துட்டு அப்ப நம்ம ரியலைஸ் பண்ணுவோம்ல நம்ம இண்டிபெண்டா எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரியலைஸ் பண்ணுவோம். அந்த ரோஷமானம் இப்படி எல்லாம் டிங் 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 எல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோம்டா. இண்டிபெண்டா இருக்கிறது தப்புலாம் கிடையாது. இண்டிபெண்டா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுக்கு ஒரு லைன் இருக்கு. ஒபீடியண்டா இருக்கிறது வேற, இண்டிபெண்டா இருக்கிறது வேற. ஒபீடியன்ட் பிளஸ் இண்டிபெண்டன்ஸ் வேணும். அராத்து பண்ணிட்டா அப்படி இண்டிபெண்டா இருக்கிறது தப்பு. ஃப்ரீடம் இஸ் a responsibility. அந்த ஃப்ரீடமோட லிமிட் வந்து நம்ம இல்லைன்னா அது மிஸ்யூஸ் ஆயிடுது. அந்த ஃப்ரீடம்ன்ற டேர்ம் வந்து நமக்கு ஏன்டா கொடுத்தாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரீடம் வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இல்லை ஃப்ரீயாக விட்டாங்க, நம்ம தான் நமக்கு ராஜா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஜாலியாக எடுத்துட்டு உங்கள் கையில் அது பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த பணம் உங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னா அது பொறுப்பு. இந்த பணத்தை நீ செலவு பண்ணிக்கலாம்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. நீ அதை ஒரே நாள்லேயும் செலவு பண்ணலாம். ரஜினி மாதிரி தான் ஒரு ரூம் ஃபுல்லாக மணி கொடுத்துட்றாங்க, அதை நீ எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். அப்படி நீ சேவ் பண்ணி வைக்கிறதும் பார்ட் ஆஃப் மணியை சேவ் பண்ணிட்டு பார்ட் ஆஃப் மணியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஃபியூச்சருக்காக பார்ட் எடுத்து வைக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. அந்த டிசிப்ளினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கே ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு பண்றது ஒண்ணு இல்ல, டிபெண்ட். கர்மா இஸ் பூமரங். டிபெண்ட் ஆயிரும். இந்த விஷயத்துல நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயம் வந்து பிஃபோர் மேரேஜ் ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் அவங்க இதர் பிரைட் ஆர் க்ரூம் ஓகேவா, அவங்களோட ஸ்பவுஸ்ட்டை அவங்க செக் பண்ணிக்கணும்ல. இவங்க நம்மளோட ஃபினான்சியல் டிசிப்ளினுக்கு அலைன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஓவர் ஸ்பெண்டிங் போயிட்டு ரொம்ப சேவிங்ஸ் உள்ளவங்க 2 பேரும் இதாகும்போது அது ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப பிரச்சனையாகும். ஏன்னா நான் சேவ் பண்ணிட்டே இருப்பேன், அவங்க செலவு பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க சேவ் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து நான் செலவு பண்ணிட்டே இருப்பேன்னா அங்கே ஒருத்தர் மட்டுமே மணியை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவாங்க, ஒருத்தர் சேவிங்ஸ் மட்டுமே பண்ணிட்டுருப்பாங்க. அது ஒர்க் ஆகாதுல்ல. இந்த விஷயத்தை எப்படி பேசி தெரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலாக ப்ராப்பர் கம்யூனிகேஷன் தான். ஸோ பிஃபோரே அவங்க சொன்னபடி பேசுறதுலையே நம்ம நம்மளோட என்ன இன்னைக்கு பார்க்குறாங்க, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். ஸோ அது ஒரு டைம் பீரியட். இப்போ கொஞ்சம் பிஃபோர் மேரேஜ் வெளியே போகிறோம் அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இதை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காங்களா இல்லை வந்து லிமிட்டடாக ஆவாங்களா, நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஹேபிட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வே ஆஃப் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். நம்ம ஏர்னிங் எல்லாம் கேட்போம், ஏர்னிங் கேட்கறதெல்லாம் ஓகே தான். திரும்ப நீ உன்னோட எப்படி ஸ்பெண்டிங் என்னன்னு வந்து எல்லாரும் வந்து எவ்வளோ ஏர்னிங்கோட நிறுத்திடுறாங்க. கம்யூனிகேஷன்ல நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, என்ன வச்சிருக்க நிறுத்திடுறாங்க. அது ஏதோ ஒரு கோட் சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ சம்பாதிக்கிறங்கிற விஷயம் இல்லை, எவ்வளோ வச்சிருக்கேங்க தான் முக்கியம். அந்த மாதிரி தான் அவங்கள எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது வந்து அது நீங்க அவங்களோட ஹேபிட்ஸ் கேட்டாலே அவங்களோட லைஃப் நமக்கு புரிஞ்சிடும். வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்களோ, லாவிஷா இருக்காங்களா இல்லை ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களா, நம்மளால அந்த ரீடிங் கெப்பாசிட்டி கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால அவங்க பேசுறது, அவங்கள என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்கு, எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்க பண்ணுவாங்கன்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம கண்டிப்பா ஒரு 1 month டைம் கேட்கணும். நிஜமா சொல்ற அரேஞ்ச் மேரேஜ் ஓகே, பட் அந்த 1 month டைம் வந்து 2 பேரும் பேசி அவங்க என்ன எப்படி புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு 2 பேர்த்த போட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றது வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு எப்படி அது நடக்குதுன்னு தெரியல. ஒரு 1 month டைம் வேணும்னு தோணும். அது நம்மளோட பாஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஓகே, இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம ரீஃப்ரேம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். நம்ம
மதர்ஸ் ஆர் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஓகே அப்படின்னு. ஆனா இப்போ வந்து நம்ம எல்லாமே ஈக்குவாலிட்டி அப்படி இப்படிலாம் பேசி எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் உனக்கு கிடைச்சது இன்னைக்கு எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துட்டப்போ அப்போ நம்ம முன்னாடியே வந்து தெளிவா பேசி புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவங்க நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறது நல்லது. ஒரு எக்ஸாம்பிளா இப்போ நம்ம ட்ரெஸ்ஸே எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். கேஷுவலாக வந்து அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு காஃபி குடிக்கிறோம்னா நார்மல் காஃபியா இல்லை ஸ்டார்பக்ஸ் காஃபியா ஸோ அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ லக்ஸரியாக அவங்க லைஃப்பை கொண்டு போகிறாங்க. நம்ம வந்து அப்படிதான் நமக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிற நம்மளால வந்து இதை தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 months வந்து நல்லா இருக்கும். மேரேஜ் ஆஃப்டர் வந்து 3 months ஜாலியா இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல. தென் 3 monthsக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த தாட் வரும். ஓகே இவங்க அட்ஜஸ்ட் ஆவாங்களா இல்லையா. அந்த டாலரன்ஸ் தான் இல்லையா, ஒரு லெவல் வரலும் டாலரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு ரொம்ப நம்ம இது பண்ணிட்டே போயிட்டு இருக்கோமோ அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால பெட்டர் ஒரு 1 month டைம் எடுத்துக்கோங்க. வீட்டுல கேட்கறது நிஜமா தப்பே இல்லை. யாரா இருந்தாலும் அது வீட்டுல கேளுங்கன்னு சொல்லுவேன். நம்ம அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஒத்துக்கிறோம். அப்போ அவங்க சைட்ல இருந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும்ல. இப்போ அவங்க சப்போஸ் தப்பானவனா இருந்தானா என்ன பண்ண முடியும்? லைஃப் லாங் ப்ராசஸ், லைஃப் லாங் டாலரேட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த இதே ஆப்போசிட்டாகவும் ஒரு சிலர் பார்த்துருக்கேன். என்ன மாதிரினா நல்லா சேவ் பண்ணுவாங்க, எல்லா எக்கையும் ஒரே பேஸ்கெட்டில் போட்டுருவாங்க. அதுவும் தப்பு. டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸில் போடணுன்னா அந்த டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸ் என்னென்ன, இன்வெஸ்ட்மெண்ட்லையாகட்டும் சேவிங்ஸ்லையாகட்டும் எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் போடாதீங்க, உடஞ்சா மொத்தமாக உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸில் போடணும் அப்படின்னா நம்ம ஏர்ன் பண்ணுறதை எப்படி டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸில் போடுறது மந்த்லி பேசிஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். ஜென்ரிக்காக சொன்னால் அது யாருக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். மந்த்லி நான் ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறேன், அவங்க ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறாங்க. 1 lakh per month எங்களோட ஏர்னிங். அதில் ஒரு 50% நெசசிட்டிஸ்க்கு போயிடுது. ஓகேவா? பேலன்ஸ் 50% இருக்குது. அதில் ஒரு 10% வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக போயிடுது. அதில் ஒரு 40% இருக்குது. இந்த 40%-ஐ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ சேவ் பண்ணணும்? பாதிக்கு பாதி தான். 20 எடுத்து டீசெண்டா எதுலயாவது சேவிங்கில் வச்சோம். மீதி 20 ஹை ரிஸ்க் அந்த லாங் டேர்ம் ஷேர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா, இல்லை உங்களுக்கு அந்த 20மே உங்கள் நெசசிட்டியில் தான் இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க. ஆனால் சப்போஸ் உங்களால் அந்த 20 வந்து என்னால் ரிஸ்க் பண்ண முடியும், நான் ஹை ஏர்னிங்ஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன்னா லாங் டேர்ம் ஷேர்ஸ்லையோ இல்லை அந்த ஷேர்ஸ் பீக்கில் போயிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி எதையோ இல்லை கோல்டு, நிஜமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண. சில்வருமே அந்த அளவுக்கு எனக்கு சில்வர் பற்றி எனக்கு அவ்வளோ குட் இதாக தோணல. ஆனால் வந்து ஏன்னா இப்போ சில்வர் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேனா, ஆனால் எனக்கு இன்னும் கோல்டு வந்து அந்த கிராஃப் கரெக்டாக இல்லை இல்லையா? சில்வரில் வந்து ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன். எனக்கு அது சில்வர்ல இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆயிட்டு இருக்கு, டிக்ரீஸ் அப்படிங்கிறது இல்ல. அது தெரியல, அது எப்படின்னு அது கோல்ட் ரேட் புரிஞ்சுக்க முடியலனால லைக் நம்ம நார்மல் காமன் பீப்புள்ஸ் வந்து அத ஆப் பண்ண முடியறது இல்ல. சோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பாப்போம், சில்வர் சரி நம்மளால அத அஃபோர்ட் பண்ண முடியல, ஜஸ்ட் நம்ம இதுக்கு போலாம். அதனால இதோட பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டியூட்டி டிமாண்ட்னால அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் கோல்டு நிஜமா நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்கள் ஹேண்டை வந்து எம்டியாக விட்டுறாதோன்னு எனக்கு ஃபீல் ஆகும். அது ஒரு ஆர்னமெண்ட்ஸ், அதை தாண்டி அது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கோல்ட்ல வந்து பார் அந்த மாதிரி இருக்குல்ல, லைக் நார்மலா கோல்ட்ஸை விட, ஏன்னா கோல்ட்ஸ்ல வந்து ஜுவல்லரி தாண்டி இருக்குல்ல, ஜுவல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஜுவல்ஸ் சேவிங்ஸ். ஜுவல்லாக வாங்கினீங்கன்னா ஜுவல் வேறு, ஜுவல் வந்து திரும்ப கார் மாதிரி தான், உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாங்கிக்கிறீங்க. அதில் ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அது விற்றா ஒரு ரேட்டுக்கு போகும், ஒரு ரேட்டுக்கு போகிறது வேறு. அப்ரிஷியேட் ஆகி போகணும். இன்னைக்கு விற்றா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுச்சுன்னா அது சேவிங்ஸ். இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணி அதுக்கு மேலே நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸும் கொடுத்துச்சுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக தாண்டி ஆக்சுவலாக நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கோல்டை வந்து அவங்க தனியாக அது ஒரு ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் அந்த ஆப்ஸ் மாதிரி. அது ஆனால் கொஞ்சம் ஆத்தென்டிக்கான ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. அது நிறைய இருக்குது. பெட்டர் கோல்ஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கணுன்ற. எஸ்பிஐல கூட பாண்டெல்லாம் இருக்குது, கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நம்ம செக் பண்ணி அது அவங்க பண்ணணும். இன்னொரு டவுட் இருக்குது, கொஸ்டின் மாதிரி. இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வைங்க, ஃபியூச்சர்ல இருந்து கோல்டே வேலையெல்லாம் போறதுக்கான சான்ஸ் இருக்கா? இவ்வளோ நம்மளோட ஹிஸ்ட்ரியை தாண்டி நம்மளால யோசிச்சோன்னா அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரியில் இப்போ லேண்டுமே அப்படி தான் சொல்கிறாங்க. லேண்டுமே வந்து திடீர்னு வேல்யூ ட்ராப் ஆயிரும்னு பயமுறுத்துறாங்க. அப்படி பயந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இவ்வளோ நாள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம், 1000 வருஷம் ஹிஸ்ட்ரியில் கோல்டு ட்ராப் ஆனதில்லை, லேண்டு ட்ராப் ஆனதில்லை. அந்த மாதிரி ஒரு 500 வருஷம் எடுத்தாலும் அதுக்கு அந்த மாதிரி ஒரு டவுன் டைம்ஸ் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அப்படி ஆகாதுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். கோல்டு ரேட்டுக்கு கொரோனா மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா
ஏன்னா இவ்வளோ நாள் வரல, இப்போதான் வந்திருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கு, அதனால பார்க்கலாம். ஆமா, எக்ஸப்ஷன் பார்த்து பயப்படுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. நிறைய இருக்கும். இல்ல இப்ப இருக்க கோல்ட் ரேட்டுக்கு ஒரு ஹை கிளாஸ் பீப்புளே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னா யோசிச்சு மைண்ட் தான் செட் பண்ணணும். இருக்கு. அப்ப மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கும் போது அவங்க டோட்டலா மாறிடுறாங்க. இனிமேல் நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நம்ம வாங்க முடியாது, ஸோ நம்ம அதை மாத்திடலாம் அப்படிங்கிறதுக்கே கொஞ்சம் பேர் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கீல 2000 இருந்து 20,000 வந்தப்ப இதே சொன்னாங்க ஜனனி. மணி இன்ஃப்ளேஷன் ஆக இது அதனால எனக்கு அரைஸ் ஆகுது. ஓகே, பீப்புள் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து வாங்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு போய் கடை முன்னாடி பாரு எவ்வளவு பேர். ஏன் rate இவ்வளோ இருந்தாலும் இன்னும் ரேட்ஸ் இருக்கப்பவும் இப்போ ஏன் ரேட் ஏறிட்டு இருக்கு? வாங்கறதுனால தான் ரேட் ஏறிட்டு இருக்கு. கரெக்ட். இல்லைன்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்கும், சேச்சுரேட் ஆயிருக்கும். சேச்சுரேட் ஆகாம இன்னும் ஏன் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னா வாங்கிட்டே தான் இருக்காங்க. இல்லைனா அதாவது கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலுமே அது இன்க்ரீஸ் ஆகனா நிறைய பேர் சில்வருக்கு மாறுறாங்க அப்படிங்கிறாங்களே. எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா வந்து முன்னாடி இருந்தே வந்து கோல்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் மாதிரியே, அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே வந்துருச்சு. ஒரு மேரேஜாக நம்ம கோல்டு தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதனால் எவ்வளோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலுமே சில்வருக்கு மோஸ்ட்டாக போகிறது இல்லை, கோல்ட்லேயே தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து ஜுவல்லரி பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆனா நான் நார்மல் அவங்க சொன்னது வந்து நார்மல் கோல்டு Gold சில்வர் bar. இஸ் நாட் ஜுவல்லரி இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகும்போது வி காண்ட் அஃபோர்ட், அந்த அளவுக்கு என்னால முடியல. ஓகே, பட் ஐ ஹேவ் அன் அமௌண்ட். அப்போ அதை நான் வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாட் பண்ண போகும்போது ஓகே நான் சில்வர்ல பண்ணிக்கலாம். ஏன்னா லேண்ட் வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக இல்ல. இந்த ஒரு மேரேஜுக்கு நம்ம ஜுவல்லரி எடுக்கிறதே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பேரண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அது லைக் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி 40,000 இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு வேஸ்டேஜை விடுங்க, வேஸ்டேஜ் பற்றி நமக்கு டீட்டெயிலாக தெரியாது. செய்கூலின்னு ஒன்று சொல்லுவாங்களே, செய்கூலிங்கிறது என்னது? ஜுவல்லரி மேக் மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட். ஓகேவா? அன்னைக்கு ஒரு 10% சொன்னாங்க, சரியா? இன்னைக்கு 1 lakh வந்துருச்சு. இன்னைக்கும் அது அதே அந்த செய்கூலியை அதே 10% வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு லேபர் இருந்துச்சு, அன்னைக்கு அதை மேக்கிங் காஸ்ட் இருந்துச்சுல்ல, இன்னைக்கு என்ன அவங்களோட காஸ்ட் வந்து அப்படியே டபுளாவா மாறிடுச்சு? புரியுது. ஓகே. அந்த மேன் பவரோட காஸ்ட்டோ இல்லை அந்த மேக்கிங்கோட காஸ்ட்டோ டபுளாக மாறிடுச்சான்னு நான் கேட்குறேன். எனக்கு தெரியல, அதில் தெரியல. ஓகேவா? அதனால நம்ம வந்து இந்த ஜுவல் விஷயத்தில் ஜுவல் வேற, கோல்டு வேற. ஆமாம். ஏன்னா நான் ஏன் இதை தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம ஜுவல்னு போயிட்டோம்னா ஒரு பவுனோட ரேட் இன்னைக்கு என்ன? 1 lakh. நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறக்காக 1 lakhன்னு எடுத்துக்கோங்க, சரியா? 1 lakh வாங்குறீங்க, செய்கூலி சேதாரம் அது இதுன்னு ஒரு 18% 20% போகிறாங்க. 1,20,000 வாங்குறீங்க. நீங்கள் அந்த இடத்துலையே ஒரு பொருளோட ரேட்டை எவ்வளோக்கு வாங்குறீங்களோ ரிட்டர்ன் கொண்டு போய் இதை சேல் பண்ணோன்னா 1,20,000 போகாது, 1 lakh தான் வரும். அங்கேயே நீங்கள் வந்து 20% லாஸ்க்கு தான் வாங்குறீங்க. ஓகேவா? 20% லாஸ்க்கு வாங்குறீங்கல்ல, இந்த 20% அப்ரிஷியேட் ஆக வரலும் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சேச்சுரேட்டட் அசட்டு. ஓகேவா? அது அப்ரிஷியேட் ஆகாது. அதுக்கப்புறம் வேணா அதுக்கு மேலே வரும்போது நீங்கள் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 20%க்கு வந்து ஒரு 1 year எடுக்குதுன்னா அந்த 1 yearக்கு வந்து நீங்கள் அதை அசட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்ட் நிஜமா வேற. நம்ம பேரண்ட்ஸ்லாம் அது என்ன நினைச்சிட்டாங்க, காலங்காலமா அது என்ன வருது, நான் உன் பிள்ளைக்கு போட்டேன் அந்த மாதிரி, நான் போட்டேன், அவ பொண்ணுக்கு அவ போடுவா. அது என்னன்னா அது ஒரு மேரேஜ்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்ப அது இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்ட்ன்றது நிஜமா வேற. இது வந்து அவங்களோட அது ஒரு ரிச்சுவலாவே மாறிடுச்சான்னு என்னன்னு தெரியல. இல்ல, அது நல்ல விஷயம் தான். அட்லீஸ்ட் 1 வருஷம் கழிச்சும் அது யாரும் பத்திரமா வாங்கி வைக்க போறது இல்ல. இப்போ வந்து வாங்கி வச்சுட்டு அந்த 1 வருஷத்துக்கு போனாலும் பரவாயில்ல, 1 வருஷம் நம்ம கையில இருக்கே, அந்த செய்கூலி சேதாரம் போனாலும் பரவாயில்ல, 1 வருஷத்துக்கு அப்புறமாவது நம்ம கிட்ட அந்த கோல்டு பத்திரமா இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இல்லைன்னா அவங்க அம்மாக்கு போட்டு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, இப்போ அந்த பொண்ணுக்கு அதே கோல்டு கரெக்ட், அதே கோல்டு இப்போ உங்களுக்கு ஆன்டிக்ல அப்படியே இருக்கு, அப்படியே கொடுத்து ஓகே இது கோல்டு. இப்போ இல்ல இதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம இப்போ அந்த பழைய கோல்ஸ் நம்ம கொடுத்து மாத்திரம் அப்படிங்கும்போது அதுலயும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் தான் வரும். அதை ரீமேக் பண்ணா வேஸ்டேஜ் வரும். நம்ம மாத்த முடியாது, அதே இதுங்க வந்து நம்ம மாத்த முடியாது. பட் அதோட இன்னைக்கு அது growth-ஓட ஸ்பீட் நல்லா இருக்கு, அதுல அந்த வேஸ்டேஜ் தெரியாது பெருசா. அது ஓகே, அதெல்லாம் சரி பரவாயில்ல, எப்படியோ ஒரு 2 மாசத்துல இதை ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். இதுலயே அடுத்த சினாரியோ வரேன். ஓகேவா? ஒரு பொண்ணு 50,000 earn பண்றா, ஒரு பையன் 50,000 earn பண்றான், 1 lakh earn பண்றாங்க. இந்த 1 lakhல நம்ம எவ்வளவு வரலும் இஎம்ஐ போலாம்? ஒரு 30%.
எனக்கு 20 இது 20 to 30 30% பேர் மினிமம். ஏன்னா நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக தான் இதுவும் ஒரு அமௌண்ட். Correct. இது வந்து மந்த்லி நம்மகிட்ட இருந்து போற ஒரு அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அப்போ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பென்சஸ் போக இதுவும் பண்ணும். நம்ம கம்ஃபர்டபிள்காக நம்ம அர்ஜுக்காக அதை வாங்கிட்டு கட்ட முடியாம தென் அதுக்கப்புறம் கஷ்டப்படணும் அப்படின்னு feel இது எந்த கேட்டகரியில வரும்? இது வரைக்கும் இஎம்ஐ இஸ் கைண்ட் ஆஃப் அ குட் திங். என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு 5 lakhsக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. நீங்க அந்த 5 lakhs எடுத்துட்டு போய் புட்டிங் இன்டு an இஎம்ஐ. இது சின்ஸ் 5 lakhs ஒரு ப்ராடக்ட்ல போறீங்க, ஒட்டுமொத்தமா ஃபுல்லா லம்சமா ஒரு ப்ராடக்ட்ல போறீங்க. அதுக்கு பதிலா அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லி. நீங்க 5 lakhs கொடுக்குற ப்ராடக்ட்டை நீங்க ஒரு 5.5க்கு தான் வாங்க போறீங்கன்னா இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. GST குறையும். இதே வந்து 1.5 டவுன் பேமெண்ட்டா 1.5 பே பண்ணிட்டேன்னா மீதி இருக்கிறது நான் மந்த்லி கம்மியாக தான் போட போறேன். இப்போ என்கிட்ட கையில் 3.5 இருக்கு. ஐ கேன் இன்வெஸ்ட் வேர் எவர் ஐ வாண்ட். ஸோ அந்த அமௌண்ட்ல எனக்கு இதை விட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருதுன்னா, இப்போ நான் இஎம்ஐ இவ்வளோ மந்த்லி பே பண்ணுறேன், எனக்கு இதை விட நான் 3.5 கொண்டு போய் வேற எங்கேயாவது கொடுத்தேன்னா அது எனக்கு மணி வருது. கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கணும். அது வந்து என்னன்னா, நீ கரெக்டாக அந்த 3.5 எங்கேயாவது உனக்கு போடணும்னு தெரிஞ்சுச்சுன்னா நீ அங்கே போட்டேன்னு வையன், நிஜமா சொல்கிறேன் இஎம்ஐ இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலாக பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் தே ஹேவ் லோன். அவங்க கிட்ட காசு இல்லாமலாம் நிஜமா கிடையாது. அவங்க கிட்ட Actually, அது காசு benefits இருக்கு நிறைய. வச்சிருக்காங்க. கரெக்டா, தே ஹேவ் பெனிஃபிட்ஸ் இன் தட். நிஜமா இருக்கு. பெனிஃபிட்ஸ், அதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் தாண்டி காசு இல்லாம தான் லோன் வாங்குறாங்க. அதாவது வெல் டு டூ பிஸ்னஸ் எல்லாமே வந்து லோனை டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக வாங்குறாங்க. நான் இதை வந்து எங்கே கொண்டு வரேன்னா திரும்ப இஎம்ஐக்குள்ளே கொண்டு வரேன். நான் 1 lakh earn பண்ணுறேன். பர்சனலாக ஒரு கெரியர் பிஸ்னஸோ 1 lakh என்னோட மந்த்லி இன்கம், என்னோடதும் என் ஒய்ஃபோடதும் சேர்த்து நான் இஎம்ஐ எந்த லிமிட் வரலும் போகலாங்கிறது நீங்கள் 20 to 30%. ஓகேவா? இந்த இஎம்ஐ வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வரும்? நெசசிட்டியா, சேவிங்ஸா, இன்வெஸ்ட்மெண்ட்டா? நெசசிட்டி தான் ஆக்சுவலா. எப்படி இருந்தாலும் மந்த்லி அதை பே பண்ணி தான் ஆகணும். அதனால காமன் பீப்புள்ஸா அப்படியே எடுக்கலாம் போட முடியாது. அது வந்து நெசசிட்டி தான். சுபாஷினி சொன்ன ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். இது எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியணும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சேவ் பண்ணி வாங்குறத விட அந்த பொருளை வாங்கிட்டு இஎம்ஐ போட்டுட்டு அதுக்கு பே பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை எஸ்ஐபிலையோ இல்லை ஒரு லாங் டேர்ம் கால்குலேட்டட் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர்ற ரிட்டர்ன்ஸை வச்சு டவுன் பேமெண்ட் போக இருக்க மீதியை பே பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆக்சுவலாக நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இந்த ஐடியா எனக்கும் கிடையாது. நான் ஃபவுண்டேஷனோ இன்ட்ரோ படிக்கிறப்போ நான் இஎம்ஐ தப்பு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு நடத்தின ஒரு டீச்சரும் கவினா இவங்க 2 பேரும் வந்து சொன்னப்போ ஆமா இல்லை கரெக்ட் தானே, ஏன்னா நீ போட்டனா இதே ஏன்னா இந்த அமௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட் தான் அவன் உங்ககிட்ட வாங்குறானே. கரெக்டா? இப்போ இந்த 3.5 lakhs பிளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் தான் அவன் வாங்குறான். நம்ம அதுதான் பண்ண போறோம். ஒரு 3.5 செக்யூர் பண்ணி வர்ற இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அதுல கட்டுறோம். பார்த்தப்போ இது நிறைய பேருக்கு இது தெரியாது இல்ல. இது யாரும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்சுவலா யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. நான் இதை கேள்விப்பட்டேன். உண்மையான தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்குறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10 lakhs ஓகேங்களா? 10 lakhs வந்து ஒரு விஷயம், ஒரு கார் எடுத்துக்கலாமே, 10 lakhs வருது ஓகேங்களா? 3 lakhs ஆர் 2 lakhs நம்ம டவுன் பேமெண்ட் கட்டிடுறோம். ஒரு 8 lakhs பே பண்ணணும். ஆக்சுவலி 8 lakhs நம்மகிட்ட இஎம்ஐயில் அது டியூ சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. 8 lakhsக்கு நம்மகிட்ட பே பண்ணுறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்குது. மந்த்லி 50,000 நம்ம வந்து டியூ போட்டுறோம்னு வச்சுக்கோ. அப்போது எவ்வளோ 8, 16 months போடணும். ஒரு 20 months இல்லை 25 months அந்த மாதிரி ஒரு சர்டைன் பீரியடுக்கு போட்டுரும். இந்த 8 lakhs எடுத்து எஸ்ஐபிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணால் அந்த காரோட டியூ முடியும் போது இங்கேயும் நமக்கு வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் நம்ம வந்து நமக்கு மந்த்லி கமிட்மெண்ட் இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம அதை வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம மாதம் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடணுன்னா நம்ம அதை பிரேக் பண்ணுவோம். இதை பிரேக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால், ஃபினான்சியல் டிசிப்ளினோட பண்ணால் இஎம்ஐ இஸ் குட் இல்லையா? நல்லா ஸ்டடி பண்ணி இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நிறைய இருக்கும். அதுக்கு ஸ்டடி பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் எனக்கு அவங்க சொன்னபடி 3.5 இருக்குது, நான் ஹை ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதனால் நான் போய் ஸ்டாக்ல போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டடி பண்ணி அதை ஃபுல் பார்த்து தான் நீங்கள் போடணும். ஜஸ்ட் ஃபுல் அமௌண்ட் நான் போடுறேன், ஐ வில் கால்குலேட், எனக்கு இங்கே வர இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் இங்கே போட்டுருவேன் கால்குலேட் பண்ணி நான் சும்மா எடுத்து போட்டுறக்கூடாது. எந்த ஒரு இது ஸ்டெப் எடுத்தாலும் நம்ம ஸ்டடீஸ்னாலும் அப்படி தான், ஏதோ ஸ்டெப்னாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போவோம். அதே மாதிரி இதுவுமே லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே வைக்கணும். இப்போ நமக்கு ஒரு காரே வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஹோல் அமௌண்ட் போட்டு வாங்குறதுக்கும் இஎம்ஐல வாங்குறதுக்கும் டேக்ஸ் வந்து குறையும்னு நினைக்கிறேன். ஹோல் அமௌண்ட் போட்டு வாங்கல டேக்ஸ் அதிகமாக இருக்கும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இஎம்ஐல வாங்குறோம் அப்படின்னா டாக்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்க கிட்ட இருந்தாலும் இஎம்ஐல போட்டுறாங்க. கவர்மெண்ட் எதை என்கரேஜ் பண்ணுது?
ஐ திங்க் ஸோ நியூ டாக்ஸ் ரிஜிம்ல அதெல்லாம் தூக்கிட்டாங்க. பட் டில் நவ் இந்த இது வரைக்கும் அந்த பெனிஃபிட் இருந்துச்சு. ஆக்சுவலா இஃப் யூ ஹேவ் அ லோன்னா யூ கேன் கவர்மெண்ட் உஷாராயிடுச்சு. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அது இல்ல. நியூ டாக்ஸ் ரிஜிம்ல மேடம் அதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ நம்ம திரும்ப பிரைட் அண்ட் க்ரூம் சினாரியோக்கு வரும். பிரைட் அண்ட் க்ரூம் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட சேவிங்ஸை கரெக்டாக நம்ம நிறைய விஷயம் பேசணும். அதில் டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸில் போடணும். அதாவது சேவிங்ஸாக இருந்தாலும் ஒரு 2-3 விஷயத்தில் போடணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 2-3 விஷயத்தில் போடணும். ஒரே இடத்துல காசு ஃபுல்லாக ஒன்றில் டம்ப் பண்ணிவிட்டு மாட்டிட்டு முழிக்கக்கூடாது. ஓகே, இந்த நெசசிட்டிஸ் 50% நெசசிட்டிஸ் சொன்னோம்ல, அந்த 50% நெசசிட்டிஸ் என்னென்ன? கிளாத்திங், ஷெல்டர், ஃபுட்டு, மெடிசன், இதெல்லாமே வந்து நெசசிட்டிஸ் இல்லையா? இந்த விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் ஃபினான்ஷியல் நாலேஜும் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க கிட்ட அந்த அக்கௌண்ட்ஸை ஒப்படைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பெருந்தன்மை வேண்டும். இவங்க வளர்த்திக்கணும், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கொடுக்கலாம், அவங்கள்ட்ட கொடுத்தா லைக் ப்ராப்பரா சேவ் பண்ணுவாங்க, ப்ராப்பரா அது ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகும்ன்று அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் போய் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சவங்களா போய் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட அமௌண்ட்டை கொடுத்தா she will take care, அது கரெக்டா இருக்கும், அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும், எப்படிலாம் டேக்கிள் பண்ணும் தெரியும்னு கரெக்டா அந்த மணி மேனேஜ் பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த குடுக்கறதுக்கான இது வரல, அந்த சாவி கொத்த குடுக்கறதுக்கு மனசு வரல. அது நான் நல்லா பண்ணுவேன், இவன் பண்ண மாட்டா. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மள கிரியேட் பண்ண வைக்கிறதுல வந்து பசங்க பொண்ணுங்கன்னு பேசல. ஆனா யாரோ ஒருத்தருக்கு அது இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எப்படி மேனேஜ் பண்ணுவ? இந்த சரி, நீங்க உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க கரெக்டா தான் மேனேஜ் பண்றீங்கறது எப்படி எனக்கு தெரியும்? ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் தான் எல்லாமே. உட்கார்ந்து பேசணும், அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்லிடுறீங்களே, இப்போ இந்த உட்கார்ந்து பேசுற ஹாபிட் இல்ல, அந்த ரிச்சுவல் இல்ல ஃபேமிலிக்குள்ள. டைம்ல இதெல்லாலே போயிருச்சுல, யாரும் உட்கார்ந்து பேசணும்ன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வரல. இது உட்கார்ந்து பேசணும்னா என்ன பேசுறது, எந்தெந்த விஷயம் பேசணும், நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன். இவங்களுக்கு கண்டிப்பா அந்த எஜுகேஷன் தேவை, அந்த நாலேஜே கிடையாது இங்க. அதுதான் பிரச்சனையே. நம்ம உட்கார்ந்து பேசணும்னா எதை பேசுறதுன்னு தெரியல. எனக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு, உனக்கு என்ன எக்ஸ்பென்சஸ், நம்ம 2 பேத்துக்கு எவ்வளவு வரும், இதை தாண்டி நமக்கு என்னென்னலாம் ஃபியூச்சர்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, கண்டிப்பா அது பேசி ஆகணும். நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம அப்பாவுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் வரணும் மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அந்த சைடு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இது கண்டிப்பா பேசிட்டு நம்ம என்ன பண்ணலாம். நம்ம இப்போ ஒர்க்கிங் பீப்புளா இருக்காங்க, பிசினஸ் சைட்ல யோசிக்கிறவங்களோ இல்லை இந்த ஒர்க்கிங்லயே நம்ம கண்டிப்பா சொல்றோம் ஒரு 40 ஏஜ்ல 45 ஏஜ்ல வி கான்ட் ஒர்க். நம்மளோட பாடி வந்து அது எவ்வளவு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியாது. இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது உங்க ஜென்ரேஷன்லாம் ஓகே, இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் உங்களால ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ண முடியும். எங்க ஜென்ரேஷன் எனக்கே தெரியல எவ்வளவு நாள், எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம்ல. ஃபியூச்சருக்கு வந்து நம்ம என்ன வே ஆஃப் சேவிங்ஸ் இன்னைக்கு இருந்து நம்ம எப்படி இப்போ இவ்வளோ நேரம் பேசி வெல்த்தை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ஹெல்த்தையும் டேக் கேர் பண்ணிட்டா இந்த விஷயம் வந்து வெல்த் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதே மாதிரி ஹெல்த்தும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வெல்த்துக்கு மணியை இன்வெஸ்ட் பண்ணா போதும், வர்ற ஏர்னிங்ஸ்ல இருந்து கரெக்டா அதை பிரிச்சு போட தெரிஞ்சா போதும். ஆனா ஹெல்த்துக்கு மணி பிளஸ் டைம் ரெண்டுமே வந்து, நீங்க வெல்த் நல்லா வச்சிருந்தாலும் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணா ஃபுல் அமௌண்ட் இங்க போயிடும் நமக்கு. நான் என்னோட பர்சனல் ப்ராக்டிஸ்ல சொல்றேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுல சொல்றேன், மணி பிளஸ் டைம். மணி பெரிய மணி தேவையில்லை, நீங்க நெசசிட்டிஸ்ல ஒரு யூஸ்வலாக ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னா ஒரு 5% யூஸ்வலாக பண்ணுறதுலேருந்து ஒரு 7% மேக்ஸிமம் 10%ல் உங்களோட லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக மாற்றிக்க முடியும். நாலேஜ் தான் பிரச்சனை. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாலேஜ் இல்லையோ, எது ஜுவல்லுக்கும் கோல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலையோ, அதே மாதிரி தான் இங்கேயும் சின்ன பிரச்சனை தான். அந்த புரிதல் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அதை டேக்கிள் பண்ணிடலாம். அதே மாதிரி டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் வேணும். இந்த டைமை நான் மற்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னா யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப் டைம். என்னன்னா நீ 60 வயசு 70 வயசு வரலும் உன்னோட பாடி உனக்கு சப்போர்ட் பண்ணும், அதை வந்து நீ வந்து 45-50ன்னு குறைச்சிக்கிற, அப்போ யூ டிசர்வ். இல்ல நான் பொதுவா சொல்றேன், நீங்க சொல்ற ஒரு கேட்டகரியில் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு, ஏன்னா அப்ப இருக்க நம்ம ஜெனரேஷன்ல ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் இல்லல்ல, ஃபாஸ்டா செய்யற எந்த ஃபுட்ஸும் கிடையாது. ஆனா நம்ம ஜெனரேஷன் எல்லாமே ஃபாஸ்டா செய்யற ஃபுட்ஸ் தான் இருக்கு. அப்ப அத நம்ம இன்டேக் அதிகமா இருக்கிறோம். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நமக்கு வந்து சான்ஸே இல்லை, நம்மளால ஹெல்த்தை பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம டேக்லைன் கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து இருக்கு, சான்ஸ் இருக்கு, நம்ம அந்த சான்ஸை தேடல. செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது அப்சல்யூட் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அது ஆக்சுவலா ஹியூமன் நேச்சர். ஐடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கவங்க
மந்த்லி ஏர்ன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த லேப்டாப் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாமே மென்டலாக ரொம்ப என் ஃப்ரெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கா, ஒரு மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இதாகுது அப்படிங்க. ஒரு சைடு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு சைடு வந்து அதை எகெயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறேன். ஸோ வெல்த் எவ்வளோ முக்கியமோ ஹெல்த்தும் அந்த இது கொண்டு போனால் தான் ஏர்னிங்ஸ் வந்து வெல்த்தை விட ஹெல்த் ரொம்பவே முக்கியம். இந்த வெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா? ஓகே, அப்போ தான் வெல்த். நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இந்த நெசசிட்டிஸ் இவ்வளோ இருக்கணும், சேவிங்ஸ் இவ்வளோ இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கணும், அது போக நம்ம ஸ்பெண்டிங்காக கொஞ்சம் அமௌண்ட்டும் ஒதுக்கி வச்சுக்கிறோம். ஓகே, இந்த விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ ஃபேமிலியில் கண்டிப்பாக உட்காந்து பேசணும். இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் பேசுவோம். Weekly once. நீங்க monthly once நீங்கள்லாம் சிஏ, உங்களுக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் டிசிப்ளின் காமன் பீப்புள்கிட்ட எதிர்பார்க்க. பேச சொல்ல ஒரு வீக்லி ஒன்ஸ் ஸ்பெண்ட் ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னா how will you tackle your life? எப்படி பில்ட் பண்ணுவீங்க? growth எங்க வரும்? once எப்படி பேசுவீங்க? மந்த்லி ஒன்ஸ் தான் இன்கம் வருது. இன்கம் வரும்போது அதை பற்றி பேசுறதுக்கே டைம். எக்ஸ்பென்ஸ் யோசிச்சாலே நம்ம 1 வீக்ல பார்க்கல வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ். உங்களுக்கு ஒரு மந்த் ஹோல டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. என்னால இதை ஜீர்ணிச்சுக்க முடியல. சரி சொல்லுங்க. ஃபுல்லா ஹோல டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, தப்புன்னு சொல்ல. பட் வீக்லி ஒன்ஸ் வந்து அது நம்ம படி ப்ராப்பரா இருக்கமான்னு உட்கார்ந்து பேசுறது நிஜமா தப்பு கிடையாது. இவ்வளோ விஷயம் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆப் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போது இந்த நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை, மந்த்லி இன்கம்மை மேனேஜ் பண்ணிடலாம். வே ஆஃப் இன்கம் தானே வரப்போகுது, அது மேனேஜ் பண்ணிடலாம். எக்ஸ்பென்சஸ் வந்து டெய்லி பேசிஸில் நிறைய போகுது. அந்த மாதிரி இப்போ அந்த நெசசிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அதை மானிட்டர் பண்ணணும்னா என்ன ஆப் இருக்குது? ஆக்சுவலாக மணி மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கம்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் சைட் பை சைட் என்னென்ன இருக்குது, அதில் நெசசிட்டி என்னென்ன நம்ம பண்ணிட்டுருக்கோம் ரெகுலராக, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அது ஒரு கிராஃபிக் மாதிரி காமிச்சது. ஸோ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி முடியாது, வீக்லி ஒன்ஸ் முடியாது, மந்த்லி ஒன்ஸ் இதை டிஸ்கஸ் பண்ணுறக்காவது அந்த ஆப் யூஸ் ஆகும் இல்லையா? ஒரு நிறைய பேர் ரிட்டர்ன் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. உட்காந்து எழுதணும் இல்லை நோட் பேடில் அடிக்கணுன்ற அந்த ப்ரிஃபரன்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. அப்புறமா எழுதிக்கலாம், நாளைக்கு எழுதிக்கலாம், அப்படி ப்ரொகாஸ்டினேஷன் வந்துடும். இன்னொரு டவுட்டு, சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் அதெல்லாம் எதில் நெசசிட்டிஸில் வரும் இல்லையா? பேசிக்ஸ் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இல்லை அது நெசசிட்டிஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி. அது சொல்ல முடியாது. ரிட்டர்ன் வந்தா அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லைக் அப்பா அம்மாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நீ படி, என் சைடில் என் ரெஸ்பான்சிபிலிட்டி தீர்த்தறேன், ஐ ஹேவ் டு கிவ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் நீ உன்னோட பார்க்கறது. அம்மா அப்பாலாம் உஷார் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா எல்லாரும் அவங்களுக்கான சேவிங்ஸ் அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. இல்ல அது போக பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாவம். கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். அதனால அவங்க வந்து எல்லாருமே வந்து இப்போ அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் எப்படின்னா, நீங்க ஓல்டேஜ்க்காக கவர்மெண்ட் பீப்புள் மட்டும்தான் கிராஜுவிட்டி அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு இல்லை. நம்ம ஏஜ்ல இருந்தே எஸ்ஐபி பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்கு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஓல்டேஜ் ஹோம்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா நம்ம லைஃப் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஹோம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போவே அந்த டாபிக் குள்ளலாம் போக வேணாம். எனக்கு தேவை வந்து ஒரு கப்புள்ஸ் அவங்க ஆஃப்டர் மேரேஜ் தே ஆர் ஸ்டார்டட் ஏர்னிங், அந்த ஏர்னிங்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹெல்த்தியாக கொண்டு போகணுங்கிறது தான். ரொம்ப ஃபைட் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸை வாங்கிட்டாங்க இப்போ. ஓகேவா? இந்த ஸ்பேஸ் ஆஃப்டர் மேரேஜ் தானே, ஆஃப்டர் மேரேஜ் ஆர் பிஃபோர் மேரேஜ். இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கான்செப்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அப்படி இல்லை. சரி வந்து நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க வந்து ஒரு 80% ஆஃப் இருந்தாங்க. இப்போ வந்து 20% தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், 80% வந்து ஏர்னிங் மெம்பர் தான் அவங்களும். அப்படி ஏர்ன் பண்ணாதான் லைஃபையும் லீட் பண்ண முடியுது. அந்த மாதிரி இருக்க உமனுக்கு நீங்கள் எப்படி அவங்க லைஃப்பை கொண்டு போகணும்? என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து போத் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு 1 டேக்கு வந்து நம்ம நிறைய ஒரு 500,000 மினிமம் ஸ்பெண்ட் ஆகுது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அப்படிங்கும்போது. ஸோ 2 பேர் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க ஃபேமிலியை வந்து நல்லா கொண்டு போகலாம், இன்னுமே வந்து நெக்ஸ்ட்டில் க்ரோத் லெவல் கொண்டு போகலாம். இன்னொரு டீமெரிட்டாக நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, 2 பேருமே ஏர்ன் பண்ணுறாங்க, மென் அண்ட் உமன் 2 பேருமே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியை வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சில்ட்ரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சில்ட்ரனுக்கான கேர் அண்ட் லவ் வந்து அந்த டைமில் அது கிடைக்காது. ஃப்யூச்சரில் அது யோசிக்கல, அந்த மெமரிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ ஒரு சைடு பார்க்கல ஓகே 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபேமிலியை நல்லா க்ரோ பண்ணி கொண்டு போகலாம். இன்னொரு சைடு பார்க்கல ஃபேமிலியை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியுமா? ஏன்னா 2 பேரும் ஒர்க்கிங் தான்.
ஹவுஸ் ஹோல்டு வரைக்கும் எடுத்துக்கிறாங்க, நார்மல் ஜாப் Correct. எடுத்துக்கிறாங்க. கெரியரையும் பார்க்கணும், ஹவுஸ் ஹோல்டும் ஆக்சுவலாக இது பார்க்கணும். உமன் தான் வந்து நான் சில்ட்ரனையும் ஃபேமிலியோ டேக் கேர் பண்ணணுங்கிற சொல்ல வரல. அவங்களுக்குள்ள பேசி போத் மென் அண்ட் உமன் யாரா ஒருத்தர் எடுத்துக்கிட்டாலும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் அது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு 2 வே இந்த தான். பார்ட் ஆஃப் வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன், இந்த பார்ட் ஆஃப் வீட்டு வேலையை நீ பார்த்துக்கோ, குழந்தைய நான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிறேன், நீ இவ்வளோ நேரம் பார்த்துக்கோ. ஆக்சுவலாக அவங்களோட 24 hours இருக்கா, அதை வந்து அவங்க பிரிச்சுக்க நிஜமாக பழகிக்கணும். இல்லை அந்த மந்த் இருக்கா, அந்த மந்த்தை வந்து இதெல்லாம் என் ஒர்க்கிங் டைம், இது ஃபேமிலி டைம், இது வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லி அவங்க டைமை பிரிச்சுட்டாங்கன்னா நிஜமாக ஸ்வீட்டாக இருக்கும். ஃபேமிலி டைமே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏர்ன் மட்டும் பண்ணி வைக்கிறதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கும். கரெக்ட். ஓகே, இப்போ இது நீங்கள் சொன்னது ஜன்னி, இப்போ அவங்களுக்கான ஸ்பேஸை கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், எனக்கும் நீயும் பொண்ணும் எடுத்துட்டா, நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வந்து என்னோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, நம்மளோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீயும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட கேட்குறான் இல்லையா? இந்த சினாரியோ தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. இதில் என்னென்ன விஷயம்லாம் பையன்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2 பேர் ஒர்க் போய் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரித்து ரன் பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு சைடு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஒர்க் போயிட்டு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 2 பேர் ஒர்க் போகல. இந்த ஒரு லைஃபோட குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ வந்து ஃபேமிலியை வந்து ஒர்க் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் நம்ம வந்து இறங்க முடியாதுல்ல. அதையும் ஹேண்டில் பண்ணணும், இதையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற ஹேபிட் எனக்கே கேட்டுக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் டிஸ்கஷன் இருக்கணுங்கிறது என்னாலேயே யோசிக்க முடியல. அது எப்படி வாரத்தில் ஒரு டைம் அதை உட்கார்றதுன்னு தெரியல. என்னன்னா நம்மளால டைம் கம்யூனிகேட் பண்ணுவோம்ல நம்மளோட ஸ்பவுஸ் கூட. இப்போ வந்து இல்ல இதுவும் ஜென்ரலா இருக்கிறது வேற, இந்த இடத்துல இந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது இப்படித்தான் நீங்க பேச சொல்றீங்க. அதுதானே அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு இல்லை. பட் ஆனால் இவ்வளோ இன்கம் வரதுல எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன்னு தெரியணும். இப்போ என் கையில் இருக்க இது தெரியாது, டக்கு டக்குன்னு ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆனால் லைக் நான் கன்வே பண்ணப்போ இவ்வளோ நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதான் தெரியும். அப்போ அவங்க சைடும் எனக்கு தெரியும். அப்படி அப்போ அந்த கம்யூனிகேஷன் தான் நமக்கு இதாகுது. பேலன்ஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஆமாம். நம்ம இந்த இடத்துல ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னொரு பர்சனுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக நமக்கு தெரியாது. நம்ம ஜாலியாக ஸ்வைப் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அது இன்னொருத்தவங்க இல்லை நீ தப்பு பண்ணுறன்றப்ப தான் நமக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரைக்கே ஆகும். ஸோ வீக்லி ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறது நிஜமாக குட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தப்பு இல்லை, நிறைய பேசுகிறோம். அதில் ஒரு 15 minutes ஆகுமா, 15 to 20 minutes. அது உங்களுக்கு ஈஸியா இருக்க அளவுக்கு எங்களுக்கு ஈஸி இல்லை. ஆக்சுவலாக எதுவுமே இல்லை. யூ ஆர் கம்யூனிகேட்டிங் யுவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஷீ வில் கம்யூனிகேட் ஹர் எக்ஸ்பென்சஸ். அவ்வளோதானே. அதில் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் போட போறீங்க. சரி நம்ம இவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கோம், நமக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு கில்ட் வரும். நிஜமா நான் இப்போ டெய்லி எக்ஸ்பென்சஸ் எடுத்து வைக்கிறப்போ சரி நம்ம இன்னைக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோமா, நம்ம இந்த வீக்கில் இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட் வரும். அப்போ அடுத்த வீக் அது எனக்கு ஆக்சுவலாக நான் என் எக்ஸ்பென்சஸை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஜாலியாக இருப்பேன். ஆனால் அந்த ஜாலிக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஸோ அது வந்து நெசசிட்டி தான். இது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது ஓகே, திடீர்னு ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் வருது. அந்த பெரிய ஆஸ்பிரேஷனுக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். ஓகேவா, நம்ம ஃப்ளோவில் ஃபினான்ஸ் வந்து ஃப்ளோவில் போயிட்டு இருந்தால் அது பிரச்சனையே இருக்காது. திடீர்னு ஒரு விஷயம் வரும், அந்த விஷயத்துக்கு எல்லா பணமும் அங்கே போயிடும். இங்கே ரெகுலர் ரொட்டீனை ஃபாலோவே பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனையே. அந்த இடத்துல ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி கொண்டு வரது? நீங்கள் அதுக்கு மந்த்லி ஃபாலோ பண்ணி ஒரு அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு போ. அதுக்கு தான் ஆக்சுவல் சேவிங்ஸ். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றப்போ என் சேவிங்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அது ஆக்சுவலாக வைக்கிறது. நம்ம எமர்ஜென்சி பர்பஸ் தான் வைக்கிறது. சேவ் பண்ணி வைக்கல, உங்களுக்கு டிசிப்ளின் ஒன்றும் உங்கள் டிக்ஷனரியிலே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் இன்டு சம் மணி பாரோயிங்க்கு தான் நீங்கள் போயே ஆகும். ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த டிசிப்ளின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கொண்டு வந்து ஆக்டிவ் டிக்ஷனரி கொடுத்து தான் ஆகணும். அது ஃபேஸ் பண்ணதான் தெரியும். லைஃப் ஃபெயில் ஆயிருவீங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அந்த அடிப்படை கற்றுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க 30% வரலும் இஎம்ஐ இருக்கலான்னு. அது இல்லாமல் நெசசிட்டிஸ் அப்படியே தான் இருக்க போகுது. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் பிளான்டு படி போனால் பரவாயில்ல. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும்போது பாரோ பண்ணிட்டா அப்புறம் 70% இஎம்ஐ, 30% நெசசிட்டிஸ். வராது. அதுதான் சரி. அப்போ நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ அப்பவே நான் அந்த இதை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இருந்திருக்காது. ஓகே, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டிசிப்ளினை பழகிட்டு சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் மோடுக்கு போனால் ஹெல்த்தியாக ஃபேமிலியாக கொண்டு போயிடலாம். சூப்பர். ஓகே, இதை ஒரு கன்க்ளூஷனாக கொண்டு வரேன். நீங்கள் வேறு என்ன நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணல, நீங்கள் இந்த பிரைட் அண்ட் க்ரூம்க்கு இல்லைன்னா
மேரேஜ் பண்ணிக்க போறவங்களுக்கு நீங்க ஒரு டேக் அவே கொடுக்கணும்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க? என்ன சொல்லணும்னா 2 பேருமே ஒர்க் போகணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இவங்க மட்டும்தான் போகணும், இவங்க போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். அப்போ 2 பேருமே ஒர்க் போகும்போது ஃபேமிலி டைம் கம்மியாகுது. கம்மி ஆகுது. பட் நமக்கு ஆக்சுவலாக வெல்த் வேணும்ல, நம்ம டேக் கேர் பண்ணுறதுக்கு நம்ம கிட் ஆர் நம்ம பேரண்ட்ஸோ டேக் கேர் பண்ணணும். அப்போ அதுக்கு அமௌண்ட் வேணும் தான். ஜஸ்ட் வந்து உட்காரனால கிடைக்காது. அதுக்காக தான் போகிறோம். 2 பேருமே போயிட்டோம்னா இங்கே குழந்தைய பார்த்துக்கிறதும் கஷ்டமாகுது. எல்லாமே அதை எப்படி பேலன்ஸ்? இது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷன் பண்ணி தான் ஆகணும். நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன். இந்த பிரச்சனையை எப்படி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க 2 பேருமே போயிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியும் ஸ்வீட்டாக ரன் பண்ணுறாங்க, சூப்பராக இந்த ஐடியா ஃபாலோ பண்ணால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இப்போ மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் போகிறாங்க, 9 to 6 2 பேருமே போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் 2. அப்போ அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை ஒருத்தங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போது 2 பேர் இருக்காங்கன்னா அது வந்து பாய் ஆர் கேர்ள் யாரோ ஒருத்தங்க பண்ணாங்கன்னா அந்த ஆஸ் அ கிட்டாக வந்து அவங்களுக்கு ஒருத்தங்க கூட தான் அந்த பாண்டு கிரியேட் ஆயிரும், இன்னொருத்தங்க கூட இருக்காது. ஏன்னா அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு ஒருத்தங்க ரொம்ப ப்ரிஃபரபிளாக இருந்துரும். அப்போது 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ண போகும்போது அந்த டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும். இப்போ நான் வந்து தனியாக வந்து 1 hour பண்ணுறேன்னா 2 பேர் ஸ்ப்ளிட் பண்ணால் ½ an hour அந்த ஒர்க் முடிச்சிருமா? அப்போ முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் என் கிட் கூட. அப்போ 2 பேருமே ஸ்பெண்ட் பண்ண போகும்போது அந்த பாண்ட் 2 பேர் கூடவே இருக்கும். இவங்க தான் எனக்கு பிடிக்கும் இவங்க அப்படின்றது இல்லாமல் 2 பேர்ட்டும் ஈக்குவலாக அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க அப்படி. ஸோ அப்போ ஆஸ் வெல் அஸ் வெல்த்தும் இருக்கும். ஏன்னா அவங்கள படிக்க வைக்கணும், ஏதோ ஒன்று இருக்குல்ல. சும்மா ஓகே ஒருத்தங்க போயிட்டு அந்த ரன் பண்ணிக்கலான்றது ரொம்ப கஷ்டம். 2 பேர் போனால் தான் ரன் பண்ணும். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வந்து 2 பேருமே போகணும். போய் தான் அப்போ ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட் அந்த ஆஸ் வெல் அஸ் ஃபேமிலி டைமும் வேணும். சண்டேஸ் இருக்கலாம், ஆர் ஈவினிங் வந்துடுறீங்களா, இந்த ஃபோன் அந்த மாதிரி இல்லாமல் அந்த நீங்கள் பார்க்கணுமா ½ an hour நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம் இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோன்னா அந்த டைமுக்கு ஃபேமிலி டைமாக யூஸ் பண்ணிட்டோன்னா 2மே பேலன்ஸ் பண்ணலாம். கிட்டு க்ரோ ஆன மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபேமிலி பார்த்த மாதிரி இருக்கும், அவங்க சைடு பேரண்ட்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம சைடு பேரண்ட்ஸையும் பார்த்த மாதிரி. நம்ம டிபெண்ட் ஆக மாட்டோம். அதுதான் மெயின். ஏன்னா நான் இப்போ டிபெண்ட் எங்கள் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு நான் போய் கேட்கணும், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் என் பேரண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் டிபெண்ட் ஆகக்கூடாது. அவங்களும் அந்த சைடில் பண்ணக்கூடாது. அப்போ 2 பேருமே போகணும் அப்படின்றது என்னோட தாட். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிரைட் அண்ட் க்ரூம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, பட் 2 பேரும் மஸ்ட்டாக ஒர்க்குக்கு போனால் எனக்கு 2 பேர்த்துக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் 2 பேர்த்துக்கிட்டே இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகும். அந்த ஈகோ ஹர்ட் ஆகிறதையும் தாண்டி இப்போது ஒரு கேர்ளோ இல்லை பாயோ, இப்போ ஆக்சுவலாக பசங்களும் வேலைக்கு போகாமல் பொண்ணுங்களும் பார்த்துக்குறாங்க, இந்த கான்செப்ட் இருக்குது. வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து மேபி செல்ஃப் கான்ஃபிடென்ஸோ அது வந்து டவுன் ஆகிடுதோன்னு எனக்கு ஆக்சுவலாக ஃபீல் ஆகும். இல்லை வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கே வந்து இவளுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த வார்த்தையை நான் வந்து நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கோம். வீட்டில் இருக்க பொண்ணுங்க கிட்ட அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்டுருக்கு. அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னா கண்டிப்பாக வேலைக்கு போகணும். இன்னொரு அட்வைஸ் எனக்கு என்ன தோணுன்னா, கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த மேரேஜ் மணி ஒன்று வரும்ல, ஹியூஜா வரும். ஆக்சுவலா இந்த முய் வைக்கிற பணம் அது ஒன்று வரும். இந்த குழந்தை பிறந்தா குழந்தைங்களுக்கு கொடுக்குற பணம், குழந்தைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா அதில் ஒரு அமௌண்ட் வரும். இதெல்லாம் எனக்கு பெஸ்ட் சேவிங்ஸோன்னு எனக்கு ஃபீல் ஆகும். லம்பா நமக்கு மணி வந்துடும். உன்னால அவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் நீ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்துட்டு போய் எங்கேயாவது பத்திரமா தயவு செஞ்சு அந்த பொண்ணு பேர்லையோ அவங்க பேர்ல போட்டுருங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். சூப்பரான டேக்அவே, நல்ல டேக்அவே. அதை கொண்டு போய் அந்த போஸ்டிங்ல அந்த இது மாதிரியோ இல்லை எதுலையாவது அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இந்த மணி போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெட்டர் நல்ல காம்பவுண்டிங் கிடைக்கும். கரெக்ட். அவங்களோட மேரேஜ் டைம்லயோ இல்லை டக்குன்னு அதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்காக நீங்க பண்ணணும்னா இல்லை அது பண்ணவே வேணாம், லெட்டர் ஹேவ்ன்ற மாதிரி. ஏன்னா இட்ஸ் ஹர் மணி. அப்போ ஏன்னா அவளுக்காக எல்லாரும் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு மணி அது வந்து நீங்க வந்து அதுல போட்டு வச்சிட்டீங்கன்னா அது குட்டோ, அது ஒரு நல்ல சேவிங்ஸ் ஹேபிட் ஃபீல் ஆகும். ஸோ இந்த 2 தான் ஒர்க் போங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் போயிருங்க. செகண்ட் வந்து நான் எல்லார்ட்டையுமே சொல்வேன், ஆக்சுவலாக யாரெல்லாம் படிக்கிறாங்க இன்னும் வந்து அந்த படிப்பை குவிட் பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க. அது இந்த CA ப்ரொஃபஷன்ல குவிட்டிங் அது வந்து எப்படி ரொம்ப ஈஸி வே. 10 பேர் குவிட் பண்ணி யாருமே ஒரு 4 attempts எழுதுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, எனக்கு அது ஆயிடுச்சு. வீட்லயும் சொல்லுவாங்க என்ன இவ்வளோ அட்டெம்ப்ட் வச்சிருக்கு, அதெல்லாம் கேட்டு ஓகே நான் குவிட் பண்ணிக்கிறேன் அந்த மைண்ட் செட்ல போயிடுவாங்க. பசங்கன்னா நிற்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க படிச்சு தாங்கணும். ஆனால் பொண்ணுங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க மாட்டாங்கல்ல, குவிட் பண்ணிடணும்னு யோசிப்பாங்க. அப்போ நான் நிறைய பேர்த்த பேசியிருக்கேன், இந்த மாதிரி லைஃப் டைம் சினாரியோலாம் சொல்லி நான் பேசியிருக்கேன். இவங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கும், இதே நீ சம்பாதிக்கிறனா உனக்கு என்ன வேணும்னா நீ போய் அதை வாங்கிக்கலாம். ஆனா அது வந்து
திமிர்ல கிடையாது. ஆனா உனக்கு உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம். ஒரு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் உன்னால டேக்கிள் பண்ணிக்க முடியும். இண்டிபெண்டா இருந்துட்டேன்னா, அதனால பி இண்டிபெண்டன்ட், செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்றது வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் மாறுது இவங்க 2 பேர்த்துக்கு கம்பேர் பண்ணல. பிகாஸ் பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அவங்கவுங்க earn பண்ணால் தான் அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் வந்து அவங்க குழந்தைங்க சில்ட்ரனுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் எஜுகேஷனும் நான் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே கண்டிப்பாக ஒர்க் போய் தான் ஆகணும். ஏன்னா ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், நல்ல எஜுகேஷன் நல்ல ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கும்போது 2 பேருமே ஒர்க் போய் தான் ஆகணும். இல்லை போதும் ஒரு பர்சனோட அதாவது வந்து அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து ஓகே நீங்கள் போனீங்கன்னா போதும் அப்படின்னு இன்னொரு பார்ட்னருக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற நிலமையில் ஒருத்தர் ஏன்னா இந்த இன்கம் போதும், இதை வச்சு நான் ஃபேமிலியை வந்து ஜாலியாக ரன் பண்ணிப்பேன், என்னோட ஃபேமிலி கூட வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் ஒர்க் போயிட்டேன்னா என்னோட சில்ட்ரனை வந்து டேக் கேர் பண்ண முடியாது. ஃபேமிலியை வந்து எல்லாமே ஒரு ரஷ்ஷாக போயிட்டுருக்கும். ஃபேமிலி வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரஷ்ஷாக போயிட்டுருக்கிற பட்சத்தில் இல்லை இந்த இன்கம் வச்சு இந்த ஸ்கூல் எனக்கு போதும், என் குழந்தைக்கு இந்த ஸ்கூல் நான் போதும், இவ்வளோ இதுக்கு ட்ரெஸ் நான் வாங்கி கொடுத்தா போதும் அப்படிங்க ஒரு 2 சைட் ஆஃப் இது இருக்குது. போத் ஏர்ன் பண்ணி எல்லாம் பெஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை எனக்கு ஆவரேஜாக எல்லாமே போதும், ஒரு பார்ட்னர் ஏர்ன் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 2 ஒப்பீனியன். அது வந்து அவங்க அந்த பார்ட்னர்ஸ் டிசைட் பண்ணுது. நெய்தர் ரைட் நாட் ராங், எல்லாம் அவங்கவுங்க பர்சனாலிட்டி தான். ஸ்மார்ட். சரி, ஓகே, சூப்பர். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.